ஹலோ வியூவர்ஸ், போன வாரம் என்னோட ஹஸ்பண்ட் மதுரைக்கு போயிருந்தாங்கங்க. நாங்கள் சில பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாம். கேப்ப மாவு, இது சுக்கு கருப்பட்டிங்க. கருப்பட்டியோட சுக்கு எல்லாமே போட்டு கருப்பட்டி செஞ்சுருக்காங்களாம். இது வந்து சிகப்பு அவல், ஒயிட் அவலை விட சிகப்பு இதில் நிறையா சத்து இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி விட்டுருந்தேன், இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கம்பு மாவு, வறுத்த கம்பு மாவுங்க. இப்போல்லாம் நம்ம மில்லட்ஸுக்கு மாறிட்டோம்ல, சும்மா அரிசி சாப்பிட்றதுக்கு இதில் எல்லாம் தோசை, புட்டு, இடியாப்பம் அதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். கவுனி அரிசிங்க, கவுனி அரிசியிலையும் நம்ம கஞ்சி வச்சு குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். இது பனங்கற்கண்டுங்க. பனங்கற்கண்டு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், ஏதாவது சளி இருமல் அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனங்கற்கண்டு. இது 3 ரோசஸ். என்ன தான் இந்த டீ தூள் எதனா வந்தாலும் இந்த 3 ரோசஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. இது பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரங்க. எல்லாமே டெல்லியில் கிடைக்கும், இருந்தாலும் காஸ்ட்லி. ஆன்லைனில் வந்தாலும் நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கணுங்க. போனதுக்காக இது என் தங்கச்சி கொஞ்சம் சாம்பார் பொடி எனக்காக கொடுத்து விட்டான். இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஒயிட் பிளேயர். நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் நார்த்து சைடு இருக்கிறது ராஜஸ்தானில் மார்பிளில் ஒயிட் பிளேயர் ஆல்ரெடி எனக்கு இருந்துச்சு. இன்னொரு பிள்ளையார், இது வந்து பிள்ளையார் பட்டி போயிருந்தாலும் அவள் எனக்காக இந்த பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருந்தா, அவள் எனக்கு கொடுத்துருந்தாங்க.